என்கிட்ட அவங்க கேட்ட துவா, யார சொல்லலாம் உங்கள் பேர் உச்சரிக்கிற இடத்துல எல்லாம் என் பேர் வரணும் யார சொல்லலான்டாங்க. இப்பவும் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதீஸ அந்த ஹதீஸ படிக்கிற இடமெல்லாம் என்ன வரும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சவங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட 23 வருஷமும் பயணம் செய்யல. 4 வருஷம். ஈமான் கொண்டு 4 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாடசாலையில படிக்கிறாங்க. இதுதான் அவங்க இருந்தது. அவங்க ஒரு முறை அழுதுகிட்டே வர்றாங்க. அழுதுகிட்டே வரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூ ஹுரைரா ஏன் அழுதுகிட்டு வர்றீங்க? அப்போ அது அபூ ஹுரைரா வயசு வந்து 36. அவங்க அழுதுகிட்டு வரையில. ஏன் அழுதுகிட்டு வர்றீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய தாயை அடிச்சிட்டாங்க, அதனால அழுதுகிட்டு வர்றேங்கிறாங்க. எத்தனை வயசுல? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? அப்போ ஏன் நீ அழுதுகிட்டு எதுக்காக? அப்போ அவங்க கேட்குறாங்க, தாயை அடிப்பது போல் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஏன் உங்கள் தாயை அடிச்சிட்டாங்கன்னு கேட்கல. ரசூல்லா கேட்ட கேள்வி, தாயை அடிப்பது போல் என்ன செஞ்சீங்க? யார சொல்லலாம் உங்களை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு தான் என் தாயை அடித்தாங்க. ஈமான் கொண்டுட்டாங்க இவங்க. அவங்க தாயார் ஈமான் கொள்ளலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போய் இருக்காதீங்கன்னு அடிக்கிறாங்க. இதை வந்து சொல்கிறாங்க. சொல்லவும் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உனக்கு யார் வேணும்? ரசூல் வேணுமா உன் தாய் வேணுமா? அப்போ அவங்க டக்குன்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க, தாய் வேணும் யார சொல்லலான்னு. தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, தொழுக போயிட்டாங்க. தொழுதுட்டு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜிப்பாவை பிடிச்சிக்கிட்டாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, யார சொல்லலாம் என்னுடைய தாய்க்கு நான் வேணும், எனக்கு நீங்கள் வேணும் யார சொல்லலாம். அது கேட்ட வார்த்தையை பாருங்க. என் தாய்க்கு நான் வேணும், எனக்கு நீங்கள் வேணும் யார சொல்லலான்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும் அபூ ஹுரைரா? என் தாய்க்கு ஈமான் கிடைக்கிறதுக்கு துவா செய்யுங்க யார சொல்லலான்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரந்து ஏந்திட்டா அல்லாஹ்வுடைய அரிஷே திறந்துருமே. இப்போ கரமேந்தி கேட்குறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தாயாருக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ்னு கேட்குறாங்க. ஆம்பளை யாரை நிற்கிறாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தாய்க்கு ஈமான கொடு யா அல்லாஹ்னு கேட்ட உடனே கேட்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்ட ரசூல்லா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமின்னு ஒரு தடவை தான் சொன்னாங்க. 3 தடவை ரசூல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓடுறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, சஹாபாக்கள் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? என்ன? என் தாய்க்கு ஹிதாயத்து கிடச்சிருச்சு, அதனால நான் ஓடுறேன். ரசூல்லா கேட்ட துவா கபுலாயிருங்கிற நம்பிக்கை. அப்போ ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா கேட்டால் ஏன் கபுலாகும் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் ஓதுனா நம்மளுக்கு கண்டிப்பாக கபுலாகும். இஸ்திக்பார் ஓதுனா நம்மளுடைய துவா கபுலாகும். சலவாத் ஓதுனா நம்ம துவா கபுலாகும் நம்மளுக்கு தெரியுதுல்ல. அது ஏன் நம்ம உறுதியாக கேட்க மாட்டேங்கிறோம்? நானும் ஓதுறேன், ஆனால் என்னமோ தெரியல எல்லாம் தர்றேன் இல்லையே சொல்கிறோமா? நானும் செலவாத்து ஓதத்தானே செய்கிறேன், ஆயிரக்கணக்கான செலவாத்து ஓதுறேனே. நம்ம என்ன கேட்குறோம் அல்லாட்ட? முதல்ல கேட்கக்கூடிய ஹிதாயத்தை கேட்கணும், அப்புறம் ஹிக்மத்தை கேட்கணும். அல்லாட்ட கேட்கும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? முதல்ல கேட்கும்போது என்ன சொல்கிறான்? யா அல்லாஹ் எனக்கு அதைத்தான் இதைத்தான் துனியாவைத்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். துனியாவை கேட்கணும், கேட்க வேணாம்னு சொல்ல. ஏன்னா துனியாவில் இருந்து தான் நம்ம மறுமையை பார்க்க முடியும். துனியாவில் இருந்தால் தான் கபருக்கு போக முடியும். கபரில் நல்லது கெட்டது நம்மளுக்கு தெரியும். நாளைக்கு மறுமையிலையும் அதுதான். துனியாவுக்கு வராமல் மறுமையை பார்க்கவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட மறுமைக்கு நம்ம போகக்கூடிய படித்தரங்கள், அந்த படிக்கட்டுகள் நம்மளுக்கு வேணுமே. பாருங்க, அதை சிந்திச்சு கேட்கணும். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வேகமாக போகிறாங்க. கதவு சாத்தி இருக்குது, கதவை தட்டுறாங்க. அவங்க கதவை திறக்கையிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க? கலிமா ஷஹாதாவை சொல்லிக்கிட்டே அந்த தாய் கதவை திறக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க வீட்டுக்கு போக முன்னே ரசூல்லாவுடைய துவா அல்லாஹ்வுடைய அரிசை எட்டிருச்சு. இப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? நான் ரசூலை பார்க்கணும், நீங்கள் கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுக்கு இந்த மாதிரி துவா கபுலாகிறதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இது காலம் வரைக்கும் நான் செய்த பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், இனிமேல் நீ பாவம் இல்லாமல் என்னை பாதுகாத்துரு யா அல்லாஹ்னு துவாவை கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இந்த விவரத்தை சொன்னாங்க. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் துவா கேட்கும்போது முதல்ல ஹம்து ஸலவாத் ஓதிக்கங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க. அதுக்கு பிறகு இஸ்திக்பார் ஓதுங்க, அப்புறம் என் மேல் ஸலவாத்தை ஓதுங்க, அப்புறம் உங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க. நம்மளுக்கு வழிமுறையை சொல்லி தானே கொடுத்துருக்காங்க.
அப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் பாவ மன்னிப்பு கேட்பவர்களும் சரி, பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருப்பவர்களும் சரி, பாவ மன்னிப்பு கேட்க போகிறவர்களும் சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பண்ணி வாழக்கூடியவர்களாக, நம்மளுடைய சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எத்தி வைப்பவர்களாக, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், இஸ்திக்பார் 100 முறை நீ ஓதிட்டு தான் தூங்கணும். அந்த இஸ்திக்பார் ஓதுவதனால உனக்கு இவ்வளோ நல்லது கிடைக்கும்மா, உனக்கு நல்ல படிப்பு வரும், உனக்கு நல்ல ஓதலை வரும், உனக்கு நல்ல தூக்கம் வரும், நீ சேட்டை பண்ண மாட்டே, நீ எல்லா இடத்துலையும் நீ குட் பாயாக விளங்குவ, குட் கேர்ளாக. அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆர்வத்தை சொல்லணுமோ அதை சொல்லி கொடுத்து நீ 3ஆம் கலிமா 10 ரொம்ப வேணாம், ஆரம்பத்தில் 10, 15, 20 சூரா இஹ்லாஸ் ஓதிட்டு போடு. ஒன்றா ஒரு நாளைக்கு 7 நாளைக்கு ஒரு டைம் டேபிள். ஸ்கூலில் இப்போ டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்கல்ல, அதை மட்டும் பார்த்து போஷன் என்ன நல்லா படி, போஷன் என்ன சொல்லி 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 அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறோம், டிவிஷன் வைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். அந்த பிள்ளைகளை படுத்துகிற பாடு ஒரு பொதிசு வைக்கிறது மாதிரி. முன்னாலேயெல்லாம் ஒரு ஸ்லேட்டையும் ஒரு நோட்டையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு போவோம் பள்ளிக்கூடத்துகளுக்கு. அதுக்கு அந்த கல்விலாம் எப்படி பலன் கொடுக்குது. இப்போ பெரிய அந்த பிள்ளை இருக்கிறது 8 கிலோ 9 கிலோ தான் இருக்கும், ஆனால் அது சுமக்கிற புக்கு நல்ல. இப்போ முதுகுக்கு பின்னால் மாட்டிக்கிட்டு போகுது. அந்த கல்வி என்ன செய்யுது, அந்த பிள்ளைகளுக்கு சுமை தான். அது எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா. கல்வியை உள்ளத்தில் தேக்கணுமா, முதுகில் தேக்கணுமா. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மட்டும் இல்லை, மதர்சாவில் படிக்கிற பிள்ளைங்க கூட இப்போ முதுகில் தான் அந்த குரான் ஹதீஸ் புக்குகளை சுமந்துக்கிட்டு வருதுங்க. என்னென்னு கேட்டால் வெயிட்டு தூக்கிட்டு வர முடியல. ஏன், நம்ம ஈமான்லையும் பலகீனமாக போச்சு, நம்மளுடைய உடலும் பலகீனமாக போச்சு. அப்போ உள்ள முன்னோர்களுக்கு இருந்த அந்த உடம்பு ஸ்ட்ராங்கு, மாவு இடிச்சுக்கிட்டே வாக்கியா சூரை மனநம் செஞ்சவங்க, மாவாட்டிக்கிட்டே யாசினை மனநம் செஞ்சவங்க, கருதறுத்துக்கிட்டு அந்த கலைகள் அந்த காட்டு வேலைகள் பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு சூறாக்களை மனநம் செஞ்சவங்க. அப்போ அவங்கள்ட்டெல்லாம் உடம்புல எவ்வளோ தாக்கத்து இருந்துச்சு, தரகாட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம காதில் ஒரு மைக்கை மாட்டிக்கிட்டு டிவி இல்லாதவங்க வீட்டில் வேணாம் காதில் படுத்துக்கிட்டு நான் என்னென்னு கேட்டால் சூறா மனநம் செய்கிறேன். அந்த சூறா என்ன ஆகுது, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். எல்லாம் பாதுகாக்கணும்ல. நம்மளுடைய அமலை பொறுத்து தான் நம்மளுடைய உடம்புல ஸ்ட்ராங்கு. இன்னைக்கு நாம் பலகீனமாக ஆகிறோன்னா நம்ம அமல் பலகீனமாக இருந்திருக்கு. அதுதான் காரணம். நோய் நம்மளுக்கு யாரெல்லாம், எனக்கு போய் எதுக்கு எல்லாம் இந்த நோய் வந்துச்சு, நான் யார், ஐபலை சொல்றதுடைய பெரிய ஆளா? யாரெல்லாம் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் யார், நூகலை சொல்றதுடைய பெரிய ஆளா? 950 வருஷம் சொன்னாங்களே. ஒரு பெண்களை கொண்டு தான் அந்த ஒரு குடும்பங்கள் சீர்திருத்தத்துக்கு வர்றது. பெண்களை கொண்டு தான் குடும்பம் சீர்திருத்தத்துக்கு. நல்லா நீங்கள் பாருங்கள், நபிமார்கள் வரலாற பூரா பாருங்கள். எந்த நபியுடைய மனைவி ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தாங்களோ அந்த நபிமார்கள் எல்லாம் சிறந்து பேர் வழங்கக்கூடிய வாக்கியமாக இருந்துச்சு. 950 வருடம் லா இலாஹா இல்லல்லாஹ் நூஹ் நசி இல்லாண்டு நசியத்தை செஞ்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மனைவி சரியில்லாதனால மனைவியே சொல்லி பேச்சு கேட்குறாள்ல, நான்லாம் ஈமான் கொண்டு என்ன செய்ய. அப்படித்தானே அந்த ஊர் மக்கள் எல்லாம் விலகுனாங்க, மனைவி சரியில்லாத காரணத்தினால. அந்த பாரிஸ் அம்மா அவங்க மட்டும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் கொண்டதுனால அந்த 82 பேர் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அப்படியே 82 பேர் ஈமான் கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பேர் வாங்காதனால லூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அந்த கவுமுகள்கிட்ட கஷ்டப்பட்டாங்க. நம்ம கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடம் உலக சாதனை இல்லையா? உலகத்தில் மட்டுமா? கியாமத்து நாள் வர மட்டுமா? கியாமத்து நாளுக்கு பிறகு கபூரில் ஒவ்வொரு முஸ்லீம்கள்ட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காமிச்சு இவங்க யாரு இவங்க யாரு இவங்க யாருன்னு நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கானே. சுப்ஹானல்லாஹ். எல்லார்ட்டையும் கேட்பானே. அப்போ நம்ம யாருன்னு அவங்கள சொல்லணுமே. எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லையே. நம் ரசூலை நம்மளுக்கு தெரியணுமே. மற்ற நபிமார்களை காமிச்சு எல்லாம் கேட்பான்னு சொல்லலையே, நம்ம ரசூலை காட்டு கேட்பானே அல்லாஹ். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அதை அறிந்து நம்மளுடைய ஒவ்வொரு பெண்களுடைய மாகுள்ள தான் நம்மளுடைய குடும்பமே சீர்திருத்தத்துக்கு வரணும். அந்த சீர்திருத்தம் உள்ள பெண்களாக நாம் இருக்கணும். அப்படின்டா வரலாறுகளை அறியணும். ஹஜ்ஜு அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கணும். நம்ம இப்போ அந்த இத்தனை வருஷம் ஆச்சு அத்தனை வருஷம் ஆச்சு நம்ம சொல்கிறத விட இது அந்த போயிட்டு வந்த அந்த நாட்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு 50 60 வருஷம் ஆன ஒரு பெண்ணிட்டு போய் கல்யாணம் அன்னைக்கு என்ன புடவை கட்டியிருந்தா கரெக்டாக சொல்லுவாள். என்ன உங்கள் வீட்டில் அந்த கல்யாண நேரத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அதை கரெக்டாக சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம அந்த நினைவுகள் இல்லாமல் வாழ்கிறதுல அர்த்தம் இருக்கா?
அந்த நினைவுகளில் நம்ம இருக்கும்போது அல்லாஹ் தாலா இங்கே இருந்த கூலியை நம்மளுக்கு கொடுப்பான். அவன் நாடுனா நம்மளை புது ஹாஜியாகவும் மாற்றுவான். போகாமையே பல லட்சம் செலவழிக்காமையே 60 லட்சம் பேர் இந்த வருஷம் ஒன்று கூடுறாங்க. சுபஹானல்லாஹ். அதில் நாமளும் ஒருவராக நிற்கிறேன்னு ஆசை வரதானே செய்யும். அந்த கூட்டத்தை பார்க்கையில் நம்ம போயிட்டு வந்துட்டு அந்த கூட்டம் நமக்கு இருந்து அப்படின்னு நினைக்க முடியுமா? வயசோட, வாலிபத்தோட, தக்க துணையோட, காசு பணம்ங்கிறது வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வீட்டை கட்டிடுவேன், நான் குழந்தைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன், பேரம்பேத்தியை எடுத்துருவேன், நான் அப்படி ஆனதுக்கு பிறகு தான் ஹஜ்ஜு செய்ய வேண்டி இல்லாமல் எல்லாருக்கும் சொல்கிறது என்ன, தடகாரத்தை இருக்கும்போதே அந்த ஹஜ்ஜுங்கிற கடமையை நிறைவேற்றி அந்த மாகுள்ளையே நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணுமா? எல்லாரும் நாங்கள்லாம் வயது முதிர்ந்து போயிட்டு நாங்கள் எவ்வளோ சிரமங்களை அனுபவிச்சோம்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய அந்த நேர சூழ்நிலை, எங்களுக்கு இருந்த இருப்பு, அந்த 33 வருஷ தாக்கத்தை அல்லாஹ் தாலா 5 வருஷத்துக்கு முன்னாலே இப்போ நிறைவேற்றி கொடுத்தான். இப்போ நாங்களும் போயிட்டு வந்து 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5ஆவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அந்த காபத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரல. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்துருச்சு, தியாகத்துடைய நாட்கள் நம்மளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலையும் சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவை எல்லாருக்காகவும் கேட்போம். குறிப்பாக கபராளிகளுக்காக வேண்டி துவா. கபராளிகளுக்காக நம்ம இந்த கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னு கேட்டால் நம்ம மண்ணுக்கு மேலே பூமியில் மேலே இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லாத ஒருத்தரை உதவிக்கு கூப்பிட்டுக்குருவோம். எனக்கு அதுதான் தண்ணி இப்போ உட்காந்துருக்கேன், எனக்கு தண்ணி தேவை, நான் லேசாக இருமவுமே பிள்ளை கேட்குறாங்க தண்ணி வேணுமாம்மாண்டு. அல்ல அந்த உதவிக்கு எனக்கு ஆள் பக்கத்தில் ஆளை உட்கார வச்சுருக்கான். அந்த கபருக்குள்ளே இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர. அப்போ அப்படிப்பட்ட கபராளிகளுக்கு நம்ம கேட்கணும், யாரெல்லாம் அந்த கபரை பூஞ்சோலை ஆக்கி கொடுத்துறியா அல்ல. அவங்கெல்லாம் நல்ல வசதியோடு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அவங்க கவலையில் தான் இருக்காங்க, அதாவது வேதனையில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடினால் தானே நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட கபராளிகளுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துவா கேட்போம். அடுத்து நோயாளிகளுக்கு யாரெல்லாம் சிஃபா கொடுத்துறியா அல்ல. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நோய் வருவது வயதானவங்க தான் அது செய்து இது செய்தும்பாங்க. இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட எல்லா வலியும், இப்போ நான் தலைவலிக்குதுன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இந்த சின்ன வாண்டுகள் என்ன செய்யுது, எனக்கும் தலைவலிக்கு. கால் வலிக்குதுன்னா எனக்கும் கால் வலிக்கு. ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும், அந்த பிள்ளை காலை நீட்டிக்கிட்டு அமுக்கி விடுறா. அவளே அமுக்கி விடுறா. நான் நினச்சேன் பிள்ளைய நடத்தி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல. அகப்பநாயந்திரிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வர கொஞ்சம் தூரம் தானே, நடத்தி கூப்பிட்டு வந்திருப்பாள். ஏம்மா கால் வலிக்குது? ஆமாம் அதை நனிமா கால் வலிக்குது எனக்கு. ஏம்மா நடந்து வந்தியா? ஆமாம்மா நடந்து வந்தேன். அப்போ நான் ஏம்மா அகப்பநாயந்திரிலேருந்து நடந்து வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கல, அவ்வளோ பிள்ளை நடந்து வந்த கால் வலி. அம்மா ஆட்டோ விட்டு உங்கள் சந்தில் நடந்து வந்தது தாம்மா கால் வலிக்குதுங்கிறா. அது முன்னாலே கேட்டு திறக்கும் கொஞ்சம் இடம் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ தூரங்கிறது. இந்த தூரம் கூட இருக்காது. அதுக்கு கால் வலிக்க நான் நடந்து வந்துட்டேன்னு சொன்னதுனால நான் என்ன நினச்சிக்கிட்டேன், அங்கேருந்து நடந்து கூட்டு வந்துட்டால நான் நினைக்கிறேன். அந்த அவசரம் அம்மா நான் அப்படிலாம் கூட்டு வரலம்மா, உங்கள் வீட்டில் இந்த ஆட்டோவை விட்டு இறங்கி நடந்து வந்தாலம்மா, அதுதான் கால் வலிக்குன்னு அவன் அது அதையும் அமுக்கி விட்டுக்கணும். இப்போ நான் 60 வயசில் கால் வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கும் அது 6 வயசு கூட இருக்காது, அது கால் வலிக்குதுன்னு சொல்லுது. அப்போ இப்போ உள்ள நோயாளிகள் வந்து நிறைய எல்லாம் பாதுகாக்கணும். அதுலேயும் பெரிய பெரிய நோயில் அகப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் நிறைய எல்லாம் பாதுகாக்கணும். அனைத்து நோயாளிகளுக்கும் ஆபியத்தை கொடுத்துறியா அல்லா. என்ன கேட்டால் அல்லாவே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆபியத்து தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.